சுகமே சூழ்க. சூரியனுடைய அம்சம் பொருந்திய அத்தனை ஜாதகர்களுக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொருந்தி போகும். 1ஆம் தேதி பிறந்தவர்கள், சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மாதிரியான சூரியனுடைய நட்சத்திரங்களை பிறந்தவங்க, இல்ல மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகர்கள், இவங்க எல்லாருடைய குணாதிசயங்களும் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆளுமை நேர்ந்த மனிதர்களா இருப்பாங்க. எங்கேயுமே தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வீட்டில் அவங்க உறுப்பினர் இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் நிறுவனத்திலையும் எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப ஆளுமை மிக்க நபர்களாக நடந்துக்குவாங்க. எல்லாருக்கிட்டையுமே ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சொந்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும், மனைவி, கணவன் எல்லாருக்கிட்டையுமே மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மரியாதைக்குரிய நபராகவும் நடந்துக்குவாங்க. ரொம்ப நாணயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்னு ரொம்ப நேர்மையா யாரையும் எதிர்த்து துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடிய, நியாயத்தின் பால் நின்று அநியாயத்தை தட்டிக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. எப்பவுமே மனதளவில் அவங்க ஒரு ராஜாவோ ராணியாவோ தான் யோசிப்பாங்க. யாருக்கும் ரொம்ப ஈஸியா உதவக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க. ஈகை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வள்ளல் குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்ன ஒண்ணு, இவங்க அன்புக்கும் நட்புக்கும் பாசத்துக்கும் தான் அவங்க அடிமை. அன்பின் பெயரால இவங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட முடியும். கோபம் அதிகமா இருக்கும். அப்ப கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த சூரியனுடைய அமைப்பு கொண்ட மனிதர்களிடம் இந்த பண்புகளை ஒரு சேர நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த குணங்கள் தான் அவங்களுடைய அடிப்படையா இருக்கும் பட்சத்துல அவர்களோடு பழகக்கூடிய நீங்க இந்த பண்பு தான் அவங்ககிட்ட இருக்க போது, நம்ம இப்படித்தான் அவங்க அணுகணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு குழந்தை போல அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அப்ப இந்த சூரியனுடைய அமைப்பு பரந்திய அந்த மனிதர்களுக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டு, நந்தியை வழிபட்டு, அந்த பிரதோஷ விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி அவர்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் அமையுது. பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். சுகமே சூழ்க.